தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது போலீசார் வழக்கு பதிவு. வன்முறையில் ஈடுபட்டு புரட்சியை உண்டாக்க வேண்டும் என சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது போலீசார் வழக்கு பதிவு. இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்கள். கரூரில் கடந்த சனிக்கிழமை அன்று தாவேகா நடத்திய பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தார்கள். 80க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருந்து சில வீடு திரும்பி இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து சிகிச்சை இருக்கிறார்கள். இந்த உயிரிழப்பு சம்பவத்தால் உருவாகியுள்ள பதட்டமான ஒரு சூழல்ல வன்முறையை தூண்டும் வகையிலான கருத்து தெரிவித்ததாக தாவேகா கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை நடந்த இந்த கூட்டத்தில் 41 பேர் உயர்ந்த நிலையில மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மலா மீது வழக்கு பதிவு செய்து 2 நபர்கள் இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனா நேற்று ஒரு சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டிருந்தால் அந்த பதிவு தொடர்பாக தற்போது தாவேகா துணை பொதுச் செயலாளர் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள சர்ச்சையின் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளும் வர்க்கத்தின் வருடங்களாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞரின் புரட்சி தான் ஒரே வழி என்றும், எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களுக்கும் ஜேம்ஸ் தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரமான முடிவுரையாக இருக்கப் போகுது என்று ஒரு கருத்தை பதிவிட்டார். பேய் அரசாண்டால் பிணம்பின்னும் சாஸ்திரங்களும் என்றும் தெரிவித்திருந்தால் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவானது பதிவிட்டிருந்தது. இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில உடனடியாக சில மணி நேரத்தில் அந்த பதிவானது நீக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கருத்துக்கள் நிலை வந்த நிலையில தற்போது ஆதவ் அர்ஜுனா மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். புகார் பெற்று இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.